நீங்க ரன்னிங் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறீங்க. ஆனா வடிவேலு படத்துல வர்ற மாதிரி ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. அந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்கும்போது நீங்க மனசுல நினைச்ச டிஸ்டன்ஸ் வேறையா இருக்கும். ஆனா அந்த டிஸ்டன்ஸ்ல பாதி அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி சீக்கிரமே கிவ் அப் பண்ணிடுறீங்களா? கவலையப்படாதீங்க. நீங்க ஆரம்பிச்ச ரன்னிங்க நீங்க மனசுல நினைச்ச டிஸ்டன்ஸை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பிராக்டிக்கலான பிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் டிப்ஸை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய பேர் ஷேக் சையத். நான் 2 டைம்ஸ் அயன்மேன் ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு அல்ட்ரா சைக்கிளிஸ்ட், காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங்கில் வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர், நேஷனல் லெவல் குங்ஃபு சாம்பியன்ஷிப்பில் 4 தடவை நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி கடந்த 10 வருஷமாக பல மேரத்தான் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டதையும் என்னுடைய கோச்சஸ் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதையும் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எந்த டிஸ்டன்ஸை ரன்னிங் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உற்சாகமும் சரி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியும் சரி, நம்ம ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நம்ம நினச்ச டிஸ்டன்ஸில் பாதி அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சீக்கிரமாகவே கிவ் அப் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்ம ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக எடுத்துக்கிடுவோம். இந்த டிஸ்டன்ஸை நம்ம எப்படி சுலபமாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சயின்டிஃபிக் அப்ரோச்சோடையும் என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரன்னிங் மட்டும் கிடையாது, நம்ம எந்த ஒரு என்டூரன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் நம்ம உடம்பு எப்போ கிவ் அப் பண்ணுதோ, அதாவது இது மேலே என்னால் முடியாது, நான் கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன், இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு உடம்புல எனர்ஜியே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பாடி 40% ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போமா. நம்ம எப்போ இந்த 40% எனர்ஜியை யூஸ் பண்ணுறோமோ அப்போவே நம்ம பிரெயினுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்னல் போயிடும், நம்ம உடம்புல எனர்ஜியே கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு. ஆனால் நம்ம உடம்புல இன்னமும் 60% ஆஃப் எனர்ஜி மிச்சம் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் இப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ சயின்டிஃபிக்கலாக நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்கள் உடம்புல 40% ஆஃப் எனர்ஜி தான் கன்சியூம் ஆகிருக்கு, இன்னும் 60% எனர்ஜி உங்கள் உடம்புல அப்படியே சேவ் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. ஸோ அந்தளவுக்கு எனர்ஜி நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிற அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் நம்ம மனசில் நம்ம ஆழமாக பதிய வச்சுட்டாலே, நமக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபட்டிக் வருதோ, எப்போல்லாம் நம்மளால் இதுக்கு மேலே ஓட முடியாது அப்படிங்கிற எண்ணம் வருதோ, அப்போ உங்கள் மைண்டில் இந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் மனசில் வரணும். அதாவது இன்னும் 60% எனர்ஜி நம்ம உடம்புல இருக்குது. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ தூரம் வந்தோமோ அதை விட இன்னும் ஒரு 1.5 மடங்கு நம்மளால் அதிகமாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டை நீங்கள் மனசில் பதிய வச்சுட்டாலே இந்த பேரியரை நீங்கள் சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணிடலாம். இப்போ நம்ம 5 கிலோமீட்டர்ஸ் ரன் அப்படின்னு ஒரு டார்கெட் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிலோமீட்டர் பை கிலோமீட்டராக எப்படி கம்ப்ளீட்டாக நம்ம எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பாதியில் நிப்பாட்டாமல் எப்படி சுலபமாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த உடனே ரன்னிங் பண்ணாமல் நீங்கள் வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் ரன்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நான் வார்ம் அப்புன்னு சொல்கிறது, நம்ம ரன்னிங்க்கு முன்னாடி நம்மளுடைய கைகள், கால்கள், நம்மளுடைய க்ளூட் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், இந்த மசில்ஸ் எல்லாம் வார்ம் அப் பண்ணுவோம் இல்லையா? அந்த வார்ம் அப்பை சொல்லலை. இது ஸ்டேஜ் 2 வார்ம் அப். அதாவது ஸ்டேஜ் 1 வார்ம் அப் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம மொபிலைஸ் பண்ணுவோம், நம்ம மசில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பம்பிங் பண்ணுவோம். அது 100% மேண்டேட்ரி பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த ஸ்டேஜ் 2 வார்ம் அப் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு கிலோமீட்டரே நீங்கள் வார்ம் அப் மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் நம்ம ரன்னிங் பண்ணும்போது சைக்காலஜிக்கலாக நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ரன்னிங் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், அல்லது நிறைய பேர் சேர்ந்து நம்ம ரன்னிங் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் பண்ணும்போது நம்ம பாடியில் அட்ரினலின் ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்ரினலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் நம்ம பாடியில் ஜாஸ்தியாக சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், கூட இருக்கிற எல்லாருமே வேகமாக ஓடுறாங்க. அப்படிங்கும்போது நம்மளும் அவங்களுடைய ஸ்பீடுக்கு ஈக்குவலாக ஓடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நார்மலாக எந்த ஸ்பீடில் ஓடுவோமோ அதை விட அதிகமான ஸ்பீடில் நம்ம ஸ்டார்டிங், அதாவது அந்த ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் ஓட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறதுனால தான் நம்மளால் அடுத்த ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்லேயே நம்மளுடைய எனர்ஜி டோட்டலாக டவுன் ஆகி சீக்கிரமாக நம்ம கிவ் அப் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு போயிடுறோம். ஸோ அப்படி இல்லாமல் உங்களுடைய ஃபஸ்ட்டு கிலோமீட்டரை நீங்கள் ஸ்டேஜ் 2 வார்ம் அப் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக எந்த ஸ்பீடில் ஓடுவீங்களோ அதை விட கம்மியான ஸ்பீடில் உங்களுடைய ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் நீங்கள் ரன்னிங் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ப்ராப்பரான முறையில் உங்கள் ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி டியூன் ஆகும். அதே மாதிரி இந்த அட்ரினலின் ஹார்மோன் மூலியமாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய பாடியை கரெக்டாக இந்த ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி டியூனப் பண்ணுறதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் வார்ம் அப் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக சைக்காலஜிக்கலாக நம்ம எந்த ஒரு டிஸ்டன்ஸை ரன் பண்ணணும் அல்லது சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு என்டூரன்ஸ் டார்கெட் வச்சுருக்கோன்னு வைங்களேன்,
அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 60 to 70% வரும்போது நம்ம பாடி வந்து ஒரு சிக்னல் சொல்லும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ட்டு. இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் ரன்னிங் போடும்போது நீங்களே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாடி வந்து இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் டார்கெட் வச்சிங்க அப்படின்னா ஒரு 6 அல்லது ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த ரேஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கும். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தானே தவிர நம்ம உடம்புல வந்து நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் நம்ம பாடி வந்து நம்ம ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்கும் போது அதை முக்கால்வாசி முடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது தான் இது எப்போவுமே வந்து அது கிவ் அப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு மைண்டு சம்மந்தமான இதுதே தவிர இது வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து குறையிறது கிடையாது. ஸோ உங்களுடைய 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னை எப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் வந்து ஒரு ஸ்டேஜ் 2 வார்ம் அப்னு சொன்னேன் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் ரன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் என்னுடைய 5 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவல் ரன்னிங் ஈவெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஸோ நார்மலாகவே ஒரு 60%க்கு அப்புறம் தான் வந்து நம்ம பாடி கிவ் அப் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது 5 கிலோமீட்டர்னால் ஒரு 3 கிலோமீட்டர் கிவ் அப் பண்ணோம் இல்லையா. நீங்கள் உங்களுடைய ஸ்டார்டிங்கே வந்து நீங்கள் செகண்ட் கிலோமீட்டர் தான் நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு சொல்கிறீங்க, இங்கேருந்து தான் என்னுடைய 5 கிலோமீட்டர் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அப்போ சைக்காலஜிக்கலாக இன்னும் ஒரு நீங்கள் 3 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் தான் உங்கள் பாடி வந்து அந்த சிக்னலை கொடுக்கவே ஆரம்பிக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முதல்ல பண்ண 1 கிலோமீட்டர் செகண்ட் ஸ்டேஜ் வார்ம் அப்போட சேர்ந்து இந்த ஒரு 3 கிலோமீட்டர் பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 4 கிலோமீட்டர் அப்படிங்கிற மைல் ஸ்டோனை ரொம்ப சுலபமாகவே வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ இது சைக்காலஜிக்கலாக உங்கள் பாடியையும் உங்கள் மைண்டையும் வந்து டியூன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு அளவுக்கு மேலே நம்மளுடைய பாடியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்சுவல் ஃபார்ம், நம்மளுடைய ப்ரீத்திங், நம்மளுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து வழக்கமாக எப்படி பண்ணுவோம் அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய ஃபார்ம்லேருந்து நம்மளுடைய ரன்னிங் பாஸ்டர் எல்லாமே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நம்ம வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து மாறி ஓடுறதுனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து சீக்கிரமாகவே வந்து டயர்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் நீங்கள் ஓடும்போது, அதாவது நீங்கள் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய ரன்னிங் பாஸ்டர், உங்களுடைய ஃபார்ம் எப்படி இருக்கோ அது இந்த 3வது 4வது கிலோமீட்டர் ஓடும்போது அந்த மாதிரி இருக்காது. ஃபார்ம் வந்து பயங்கரமாக டிட்டோரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இந்த 3 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போடும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் அண்ட் பாஸ்டரில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம நார்மலாக ஓடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் எப்போ வந்து நமக்கு ரொம்ப டயர்டாக ஆரம்பிக்குதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் நம்மளுடைய தலையை வந்து இப்படி தொங்க போட்டு ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அப்படி தலையை தொங்க போட்டு ஓடும்போது நம்ம சைக்காலஜிக்கலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வந்து நம்ம தலையை தொங்க போடுவோம் அப்படின்னா நம்மளால் முடியல, நமக்கு ஒரு இயலாமை, நமக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியல, நம்ம யார் முன்னாடியே வந்து நிற்கணும் அப்படின்னாலே தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதுக்கு காரணமே என்னென்னா சைக்காலஜிக்கலாக நம்மளால் ஒன்று முடியல அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து நம்ம வந்து அப்படி தலையை வந்து தொங்க போட்டு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நிற்போம். ஸோ ரன்னிங்லையும் நம்மளே தெரியாமல் நம்மளுடைய தலை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சுனாலே மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் தலை நிமிர்ந்து அப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம ஒருத்தவங்களோட பேசும்போதே வந்து நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னாலே நமக்கு பாருங்கள், நம்ம சொல்லும்போதே பாருங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறான் அப்படிங்கிறதுக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படிங்கும்போதே நம்ம மைண்டில் வந்து புதுசாக ஒரு உத்தியோகம் வந்து வருது பார்த்தீங்களா. இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வந்து நம்ம ரன்னிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணும்போது உங்களுடைய ஹெட் பாஸ்டர் வந்து அப்படியே தரையை நோக்கி நீங்கள் உங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே உங்கள் தலை வந்து ரொம்ப கீழே இறங்கிருச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு முன்னாடி யார் ஓடுறாங்களோ அவங்கள பார்த்துட்டு, அல்லது உங்களுடைய ஃபினிஷ் லைன் எங்கே இருக்கோ அந்த டார்கெட்டை பார்த்து, அல்லது உங்களை விட ஒரு 500 மீட்ரு ஒரு 100 200 300 மீட்டருக்கு ஏற்றாப்புல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை பார்த்த மாதிரி நீங்கள் ஓட ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் வந்து நமக்கு ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். இது நம்மளுடைய ரன்னை வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக ஓடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிட்டோரியேட் ஆகுதுன்னு சொன்னேன் பாருங்கள். அதில் என்னென்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஓடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைகள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ப்ராப்பராக ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய கை வந்து அப்படியே நம்ம எல்போ வந்து தொங்க விட்டுட்டு இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ரன்னிங்கில் முக்கியமானது என்னென்னா இந்த எல்போ இருக்குது பாருங்கள், இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கணும். இந்த 90 டிகிரி நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ரன்னிங் பாஸ்டர் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் எப்போல்லாம் வந்து உங்களுடைய ஸ்பீடு கம்மியாகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய கைகளை வந்து நல்லா ஸ்விங் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது இந்த எல்போ வந்து நம்மளுடைய ஷோல்டருக்கு நேராக வர்ற மாதிரி இந்த அளவுக்கு பின்னாடி கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த தம்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுடைய காது அளவுக்கு வர்ற மாதிரி இந்த அளவுக்கு கொண்டு போகணும். ஸோ நீங்கள் நார்மலாக இப்படி கையை ஸ்விங் பண்ணுறதுக்கும் நல்லா இப்படி ஸ்விங் பண்ணி ஓடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா
இந்த கையோட மூமெண்ட்டை நீங்கள் சரி பண்ண நம்மளுடைய காலோட மூமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் நம்ம உடம்புல வந்து புதுசாக ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரியும், நம்மளுடைய கால்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ்லாம் இல்லாமல் நிறையா ஸ்டெப் வச்சு கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ஓடுறதுக்கு இந்த ஒரு சிம்பிளான ஹேண்ட் மூமெண்ட் டிப் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய இன்னொரு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ப்ரீத்திங்கும் நம்மளுடைய ஸ்டெப்ஸும் வந்து சிங்க்ரனைஸ்டாக இருக்கணும். அதாவது நம்ம வந்து ப்ரீத்திங் பண்ணுறது வந்து 2 ஸ்டேஜ் ப்ரீத்திங் வந்து பண்ணணும். அதாவது நம்ம ப்ரீத் பண்ணுறத இப்படி கண்டினியூஸாக இழுக்காமல் நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து நம்ம ப்ரீத் இன் பண்ணணும். அதாவது 2 ஸ்டெப், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் 2 ஸ்டேஜை வந்து ப்ரீத் இன் பண்ணணும். இந்த மாதிரி 2 ஸ்டேஜை ப்ரீத் இன் பண்ணிவிட்டு திருப்பி 2 ஸ்டெப், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் வைக்கும்போது நம்ம 2 ஸ்டேஜை வந்து ப்ரீத் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி. ஸோ 2 ஸ்டெப் ப்ரீத் இன், 2 ஸ்டெப் ப்ரீத் அவுட். ஸோ எப்போ நம்மளுடைய ப்ரீத்தும் நம்மளுடைய ஸ்டெப்ஸும் வந்து சிங்க்ரனைஸ் ஆகுதோ அப்போ நம்ம பாடியில் வந்து டயர்ட்னஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ப்ளஸ் நம்ம வந்து கூட கொஞ்சம் வந்து ஆக்டிவாக நம்மளால் ரொம்ப சுலபமாக வந்து ஓட முடியும். ஸோ இந்த டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு 3 கிலோமீட்டர் அல்லது ஒரு 4 கிலோமீட்டர் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக கடந்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் வந்து நம்ம ப்ரீ வார்ம் அப் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நம்ம நார்மலாக, ஏன்னா அப்போ தான் நம்ம ரேஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம மைண்ட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஈஸியாக புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்த வந்து 1 கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி பாஸ்டரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபார்மையும் நீங்கள் கரெக்ட் பண்ணி உங்களுடைய ப்ரீத்திங் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி கரெக்டான முறையில் ரிதமிக்காக பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அந்த 4வது கிலோமீட்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 80% ஆஃப் நம்மளுடைய கோலை வந்து இப்போ நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது வெறும் 20% தான். அதாவது இந்த லாஸ்ட் 1 கிலோமீட்டர். இந்த லாஸ்ட் 1 கிலோமீட்டர் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து சீக்கிரமாக வந்து டயர்ட் ஆயிரும். அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து அந்த 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை சின்ன சின்ன டார்கெட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து நம்மளால் பிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அல்லது ரோட்டில் வந்து ஏதாவது ஒரு பேனர் வச்சுருப்பாங்க, அல்லது வந்து ஒரு போஸ்ட் மரம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேருந்து அந்த போஸ்ட் வரைக்கும் நான் எத்தனை ஸ்டெப்பில் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 50 ஸ்டெப், ஒரு 100 ஸ்டெப் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இதை ரீச் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக வேறு ஏதாவது ஒரு டார்கெட், அங்கே ரோட்டில் வந்து ஒரு பில் போர்டு இருக்குது, அந்த பில் போர்டு வரைக்கும் ஒரு 200 ஸ்டெப்பில் என்னால் போக முடியுமா அப்படின்னு நீங்களாம் மைண்டுக்குள்ளே சொல்லி பாருங்கள். அது ஒரு 150 அல்லது ஒரு 250 நீங்கள் வந்து கவர் பண்ணுவீங்க. ஸோ இப்படி உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அந்த ரன்னில் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது சின்ன சின்ன டார்கெட்ஸ் இப்படி சின்னதாக செட் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த 1 கிலோமீட்டருங்கிறத சின்ன சின்ன மைல்ஸ்டோனாக பிரேக் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன டார்கெட்டாக நீங்கள் பண்ணும்போது அதை கவர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படியே வந்து நம்ம ஒரு அடுத்த ஒரு 500-600 மீட்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது ஒரு 400 மீட்டர்ஸ் தான். ஸோ இந்த 400 மீட்டர்ஸ் தான் வந்து நம்மளுடைய ஃபினிஷ் லைனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு கிலோமீட்டர்லேருந்து நீங்கள் இந்த 4.5 கிலோமீட்டருங்கிற மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். இதை வந்து உங்கள் மைண்ட்லேயே ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ தூரம் ஓடினது கிடையாது, ஆனால் இப்போது நான் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து 4.5 கிலோமீட்டர் ஓடிட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிறது வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டர் அல்லது ஒரு 400 மீட்டர் மட்டும்தான். ஸோ இவ்வளோ தூரம் பண்ண என்னால் கண்டிப்பாக இதையும் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே நமக்கு நாமளே வந்து ஒரு செல்ஃப் டாக் மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும். இதை வந்து அமெரிக்காவில் நேவி சீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரூப் இருக்காங்க. அவங்க தான் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் கோர் என்ன சொல்கிறது, ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்லேயே வந்து ரொம்ப ஹார்ட் கோராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து இந்த நேவி சீல்ஸ் தான். அவங்க வந்து இந்த செல்ஃப் டாக்கிங் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை வந்து ரொம்ப கஷ்டமான நேரத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம வந்து எப்போ நமக்கு நாமளே வந்து ஒரு மோட்டிவேஷன் சொல்லிக்கிறோமோ, இவ்வளோ தூரம் பண்ண முடிஞ்ச என்னால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லும்போது இந்த அடுத்து இருக்கக்கூடிய அந்த 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைசி ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது உங்களுடைய ஃபினிஷ் லைன் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அந்த ஃபினிஷ் லைனை வந்து நீங்கள் கிராஸ் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணும்போது உங்கள் கழுத்தில் மெடல் மாட்டுறதுக்காக அங்கே ஒருத்தர் ரெடியாக இருப்பாங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக ஒருத்தவங்க ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே போய் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஃபினிஷ் லைனில் வந்து நீங்கள் எப்படி போஸ்ட் பண்ணணும், நீங்கள் எப்படி வந்து உங்களோட கைகளை உயர்த்தி நீங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறீங்களா, அல்லது நீங்கள் ஏதாவது வந்து இப்போ உசேன் போல்ட்டுக்குன்னு ஒரு சிம்பிள் ஒன்று வச்சுருக்காரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் லைனில் என்ன மாதிரி போஸ்டர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விக்ட்ரியை வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே கொண்டு வந்து அந்த இடத்துல நான் ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்லேயே ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே வந்து நம்ம பாடியில் புதுவிதமான ஒரு எனர்ஜி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபினிஷ் லைனை நான் கிராஸ் பண்ணும்போது நான் இப்படி சிரிச்சுக்கிட்டே போவேன், நான் வந்து அந்த ஃபினிஷ் லைனை வந்து ஒரு ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணுவேன், அல்லது ஃபினிஷ் லைனில் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டபுள் பைசிப்ஸ் போஸ் கொடுத்து நான் கிராஸ் இப்படி ஏதாவது உங்கள் மைண்டில் நீங்களாக வந்து நினச்சிக்கிட்டு அந்த ஃபினிஷ் லைன் அன்னைக்கு ஓடும்போது
அந்த ஃபினிஷ் லைன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நம்ம மனசில் ஜாஸ்தியாயிரும். ஸோ ஐயோ ஃபினிஷ் லைனுக்கு இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கே அப்படின்னு நினச்ச அந்த மைண்ட் செட்லேருந்து ஃபினிஷ் லைன் பக்கத்தில் வரப்போகுது, அந்த இடத்துக்கு போன உடனே என்னுடைய கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் மாற மாற நம்ம உடம்புல வந்து அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் நிறையா சுரக்க ஆரம்பிக்கும். அதனாலேயே அந்த கடைசியில் இருக்கக்கூடிய 300 மீட்டர் டிஸ்டன்ஸை நம்மளால் சுலபமாக வந்து கவர் பண்ணிட முடியும். ஸோ இங்கிலீஷில் வந்து ஒரு சேயிங் இருக்குது, அதாவது த பாடி அச்சீவ்ஸ் வாட் த மைண்ட் பிலீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மனசால் நம்ம முடியும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது நீங்களே வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கலாம். சும்மா உட்காந்துருப்போம், டயர்டாக இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, அதாவது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு நாய் துரத்துச்சு அப்படின்னா நம்மளே அறியாமல் பயங்கரமான ஸ்பீடில் வந்து நம்ம ஓட ஆரம்பிச்சிடுவோம் பார்த்தீங்களா. இதுக்கு காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த அட்ரினலின் சுரப்பிகள் தான். இது வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம மைண்டு நினைக்கும் போது நம்ம பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக வந்து அதுவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் கரெக்டாக என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டியூன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பெரிய விஷயமா இருந்தாலும் அதை செய்யக்கூடிய அந்த அந்த ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்கு இருக்குது. அதை வந்து நம்ம மைண்டை டியூன் பண்ணுறது மூலியமாக நம்மளால் சுலபமாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கை கவர் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் நம்ம காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னை எவ்வளோ டிஸ்டன்ஸில் முடிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.